டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா நீதிமான், நேர்மையானவர், தொழில்காரகன், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன் இப்படின்னு பல வடிவங்களில் நம்மளே ஆட்டுவிக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான்க. இந்த சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க. அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி இருக்கிற 5ஆம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க. அதே சூரியன் சனிக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.5 சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாத சனியிலையும், கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாகவும், மீனராசிக்காரங்களுக்கு விரய சனியாகவும் இருக்காருங்க. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க. குறிப்பாக 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்புறம் திரும்ப படிப்படியாக தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க. இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க. இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுங்க. உங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா 10 மற்றும் 11 கூடியவருங்க. இவர் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற இவ்வளோ நாள் உங்களுக்கு அதற்குரிய பலன்களை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ தற்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர பலன் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி தன்னோட வக்ர பலன்களை தரப்போறாருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சனி 11ஆம் இடத்துல இருந்து சில கொஞ்சம் நிறைய கஷ்டங்கள், தடைகள், தாமதங்களை கொடுத்துட்டு இருந்திருக்காருங்க உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான். அதனால் மேஷங்கிறது அசுப வீடுங்க. இந்த அசுப வீட்டுக்கு சனி வக்ரமானது நல்ல பலன்களை தான் தருங்க. குறிப்பாக அவர் 10, 11 கூடியவர். அதனால் தொழிலில் இது வரைக்கும் நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஆனால் அதற்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். இந்த சனி வக்ர பலன்கள் மூலியமாக உங்களுக்கு உங்களோட முயற்சிக்கு தகுந்த பலன் கட்டாயம் கிடைச்சே தீருங்க. நீங்கள் கடந்த ஒரு வருஷமாக போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த 4.5 மாத காலங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. அதே மாதிரி பணம் லாக் ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் தராமையே இருக்காங்க, அது எப்போ தாங்க எங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 4.5 மாத காலத்தில் அந்த பணம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட நாட்களாக எங்கேயாவது வெளியூர் போகணும், வெளிநாட்டில் போய் தொழில் ஆரம்பிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அதுக்கு உண்டான பாக்கியங்கள் சூப்பராக கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்தவங்களுக்கும் அதிலிருந்து வந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க போகுது. கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள், நீங்கள் வாங்கின பணத்தை கொடுக்க முடியலைங்க, கொடுத்த பணம் எனக்கு வரல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த 4.5 மாத காலத்தில் ரெண்டுமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள், படித்து முடித்தவங்க பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. ரொம்ப நாளாக எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கோம், நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர காலங்களில் உங்களுக்கு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. செய்ய வேண்டிய செயல்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குங்க. நிறைய நல்ல நேரம் வரனால நீங்கள் அடுத்தடுத்து நிறைய செயல்களை செய்ய வேண்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. டென்ஷன் ஆகாமல் வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியத்தை அடையிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு மற்ற வருட கோள்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ராகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குங்க, கேது 6ஆம் இடத்துல இருக்குது,
குரு பகவான் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க. குரு பகவான் அவங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துல இருந்து 6, 8, 10 இந்த இடங்கள்ல பார்க்குறாருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன். உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கடனை அடைக்கவே முடியல அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து கடனை வந்து அடைக்கிறதுக்கான நேரம், குறிப்பாக ஒரு பெரிய லோன் ஒன்று பேங்க் லோன் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த லோன் கிடச்சி அதிலிருந்து பெரிய வட்டிக்கு வாங்கியிருக்க கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இப்போ வந்து இருக்குங்க. மனசுக்கு பிடிச்சவங்க வாழ்க்கை துணையாக அமைவாங்க. ஒரு திடீர்னு திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடத்துல வந்தும் குருவோட பார்வைப்படனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு வியாதி இருக்குங்க, ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கல, அதன் மூலிமா எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஒரு வியாதிக்கு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக அந்த வியாதி குணமாகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் குருவோட பார்வை இருக்குங்க. அதனால் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழில் மூலியமாக நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று உங்களோட ராசியை பார்க்குறாருங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 8ஆம் இடத்துல குரு பார்வையும் இருக்குங்க, ப்ளஸ் சனியோட பார்வையும் இருக்குது. 3ஆம் பார்வையாக வக்ரம் பெற்று ராசியை பார்க்குறனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் பார்வையால் வந்து உங்களோட முயற்சி ஸ்தானம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த முயற்சிகளுக்கான பலனை கொடுக்காம இருந்த சனி பகவான் தற்பொழுது வக்ரம் பெறும்போது உங்களோட முயற்சிக்கான பலன்களை முழுமையாக தரப்போகிறாருங்க. உங்கள் மனசில் ஒரு திடீர்னு ஒரு அசுர குணம், அதாவது ஒரு வேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும், ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு ஒரு வேலையை டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த 4.5 மாத காலம் இருக்குங்க. தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு ஒரு வேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் மட்டும் வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மற்றபடி உங்களோட முயற்சிகள் அனைத்தும் இந்த 4.5 மாத காலம் உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு சக்ஸஸ் ஆகுங்க. அதே மாதிரி உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரியான யோசனைகள்லாம் உங்களுக்கு வருங்க. அந்த யோசனைகளை செயல்படுத்தியும் காட்டுவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இது வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க மாத்திரையை டாக்டர்ஸ் கொடுத்த டேப்லெட்டை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மெடிக்கேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லபடியாக குழந்தை பாக்கியம் பெறத்துக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கடந்த 1 வருஷமாகவே எங்களோட குழந்தைகள் நாங்கள் சொன்ன பேச்சை கேட்கலைங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த மேசராசிக்காரங்க பெற்றோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4.5 மாத காலகட்டம் ஒரு பொற்காலமாக இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் சொல்கிற பேச்சு உங்கள் குழந்தைங்க கேட்பாங்க. குழந்தைகள் மூலியமாக உங்கள் மனசுக்கு நிம்மதியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்க போகுதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பூர்வீகத்தில் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இப்போ நீங்கள் புதுசாக எதுவும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம். கோர்ட்டு கேஸ் எதுவும் பூர்வீகம் சம்மந்தமாக இப்போதைக்கு நீங்கள் போக வேண்டாம். ஏற்கனவே கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த 4.5 மாத காலத்தில் சாதகமாக முடியுங்க. ஆனால் நீங்கள் புதுசாக போகாத வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொன்னீங்க. அதாவது குலதெய்வ வழிபாடு இந்த சமயத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி தருங்க. குறிப்பாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சூப்பராக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக முன்னுக்கு வரலாங்க. அடுத்து 10ஆம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 10ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குறனால மறைப்பொருள் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது என்னங்க மறைப்பொருள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னாங்க, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட துறை வந்துருங்க. ஆன்மீகம், ஜோதிடம்,
அது மடாதிபதிகளாக இருக்காங்கல்ல அவங்க, இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இந்த பூஜா ஸ்டோர்லாம் வச்சுருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வாய்ப்புகள் வருங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த சனி வக்ர பலன் வந்து கொடுக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூமி சம்மந்தப்பட்ட, நில சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆன ப்ரொமோஷன் வந்து கட்டாயம் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கான தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் நீங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது, இல்லை ரொம்ப நாளாக சாஃப்ட்வேரில் இருக்கவங்க ஆன்சைட்டுக்காக வெளியே போகிறது, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணணுன்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, இன்னும் வந்து என்னோட சனி வக்ர பலன்களை சூப்பராக மாற்றிக்கிறதுக்கு இந்த 4.5 மாத காலம் நான் நல்லா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலை மேல் உள்ள முருகன் வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறேங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு, ரிஷபராசிக்கு 9 மற்றும் 10க்குரியவருங்க. யோகாதிபதி வக்ரம் பெறது சூப்பரான அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சற்று கொஞ்சம் சுமாரான அமைப்பு தாங்க. மற்றபடி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் இருக்காருங்க. உங்கள் ராசியிலேருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக அந்த இடங்களை பார்க்குறாருங்க. ராகுக்கு கேதுக்களோட புஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு 11ஆம் இடத்துலையும் கேது 5ஆம் இடத்துலையும் இருக்காருங்க. சனி பகவான் வந்து உங்களோட 10ஆம் இடத்துல இருந்து 4, 7, 12 இந்த இடங்களில் பார்க்குறாருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4.5 மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருட கோள்களோட தன்மை. இப்போ உங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்க போகுது அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. ரொம்ப வருஷமாக ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு விசா கிடச்சி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புங்க. ராகு 11லேருந்து உங்களுக்கு அந்த அமைப்புகளை உங்களுக்கு தெளிவாக செய்வாருங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. படிக்கிறதுக்காகட்டும், இல்லை பிஸ்னஸ் ரீதியாக வெளிநாடு போகிறதாகட்டும், இல்லை ஆன்சைட்டுக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான விசா கிடச்சி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்புக்கு என்ன காலேஜ் வேணும், என்ன யூனிவர்சிட்டி வேணும்னு காத்துட்டு இருந்தாங்களோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இந்த சனி வக்ர காலத்தில் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு சொத்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க. புதியதாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருங்க. இது வந்து காமன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் 12ஆம் இடமான அயன சைன போகஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. அப்போ இந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது குறிப்பாக ரொம்பவே நல்லதுங்க. சனி பகவான் வந்து தனது 3ஆம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செலவு, உங்களுக்கு விரைய செலவு திடீர்னு ரொம்ப அதிகமாகுங்க. பணவரவு நல்லா தான் இருக்கும், ஆனால் விரைய செலவுங்கிறது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. சுப செலவு பண்ணுறோமா, விரைய செலவு பண்ணுறோமா,
எக்ஸாம்பிள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காரில் ஒரு சின்ன பார்ட் ஒன்று மாற்றணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 வரும், 5000 வரும் அப்படின்னா அதை வந்து அந்த 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து சரி பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து இன்னும் கூட இருக்க பார்ட்ஸையும் சேர்த்து ஒரு 20,000 30,000 இல்லை லட்சக்கணக்கில் செலவு வச்சுருங்க. அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய செலவு ஒரு உபயோகமான சின்ன செலவை நீங்கள் பண்ணிடுங்க. அது வந்து பெரிய செலவில் கொண்டு போகாமல் உங்களை காப்பாற்றுங்க. அதனால் என்ன செலவு பண்ணுறோம், இந்த செலவு கட்டாயம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செலவை நீங்கள் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் அது 2 மடங்கா 3 மடங்கா செலவு பண்ணுறது வைக்குங்க. குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் ஜாமானத்தில், வண்டி வாகனங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் மருத்துவமனையை குறிக்கும். அதனால் உடல்நிலையில் சரியில்லை அப்படின்னா எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாங்க. தானாகவே சரியாயிரும். எனக்கு வந்து அஜீரண கோளாறு, கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து அஜீரண கோளாறு, அதனால் வாயு தொந்தரவு, அதனால் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு நீங்களாகவே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க. ஹாஸ்பிட்டலில் போய் எதுக்கும் ஒரு தடவைக்கு ஒரு 2 தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரியான உணவு முறைகளை இந்த சமயத்தில் எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணங்க. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த பயணத்துக்கு முன்னேற்பாடாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கணுங்க. பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோமா, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் அந்த பயணம் வந்து சக்ஸஸ் ஆகுங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கக்கூடிய இடம், அசையும் சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம், வீடு, ஆபரணங்கள், மன நிம்மதி, கல்வி, இந்த இடங்களில் குறிக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடம். உங்களுக்கு தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது வந்துடுவோன்னா உடனே கூட்டு போய் காமிச்சிருங்க. இல்லை ரொம்ப நாளாகவே எங்கள் அம்மா உடம்புல ஆரோக்கிய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி உடல்நிலை குணமாகறதுக்கான வந்து வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வீடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரங்க, வீடு நல்லா இருக்கா, அந்த வீட்டில் எதுவும் பிரச்சனைகள் இல்லையா, இந்த வீட்டில் குடியிருந்தவங்க ஏற்கனவே வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வீடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் இல்லாதவங்களா, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த புது வீட்டுக்கு போகிறதுக்கும், ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கான்னு பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வீடை நாங்கள் ஏற்கனவே கட்டியிருக்கோங்க, கொஞ்சம் பராமரிப்பு செலவு பண்ணணுங்க அப்படிங்கிறவங்க தெளிவாக பராமரிப்பு செலவு பண்ணிக்கிறது இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் நல்லா வருங்க. ஆனால் சோஷியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மார்பு சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக அதுக்கு உண்டான உணவு முறைகளையோ அதற்கு உண்டான மருத்துவர்களையோ பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னாங்க வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். 7ஆம் இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய காலங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. உங்களுக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்துச்சு, அதாவது சனி வக்ரத்துக்கு முன்னாடியே கணவன் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த 4.5 மாத காலத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவர்கள் முன்னாடி நின்று பேசி உங்களுக்குள்ளே சமாதானப்படுத்தி உங்களுக்கு ஒரு கணவன் மனைவியை வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்க. ஏற்கனவே டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த 4.5 மாத காலத்தில் புதுசாக எந்த கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டாங்க. டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கும் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பேசி சுமூகமாக போகிறது ரொம்பவே நல்லதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திடீர் திருமண யோகம் ஏற்படும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து புதுசாக எதுவும் சேர்த்த வேணாங்க. இந்த 4.5 மாத காலத்துக்கு ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம்னாலும்
ஒரு தடவைக்கு 2 தடவை கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறது நீங்கள் ரொம்பவே நல்லதுங்க. சரிங்க, இந்த காலத்தில் இந்த 4.5 மாத காலத்தில் நீங்கள் எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறத, கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறதும், ட்ராவலிங் சமயத்தில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, எங்களுக்குரிய பரிகாரம் என்னங்க அப்படின்னா, கணவன் மனைவியோட உறவை பலப்படுத்தக்கூடிய வழிபாடான அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு மிக அருமையான பலனை தரும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால், அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறேங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசிக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான்க. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி லக்னத்துக்கு 8ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாருங்க. 8ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு வர்றனால வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலப்பு பலன்களை தான் தருவாருங்க. அதாவது ஒரே அடியாக கெட்ட பலன்களையும் தந்துட மாட்டாருங்க, அதே மாதிரி ரொம்ப சூப்பரான பலன்களையும் உங்களுக்கு தரமாட்டார். ஒரு கலப்பு பலன்களை தரக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான்க. இந்த குணம் கொண்ட சனி பகவான் உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் அடைகிறாருங்க. இந்த ஒரு பலனை மட்டும் வச்சு நம்ம இந்த 4.5 மாத காலம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கூடவே வருடக்கோளான குரு எப்படி இருக்காரு, ராகேது எப்படி இருக்காரு, இதெல்லாம் சேர்த்து வச்சு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா பலன் நமக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு வந்து 4, 6, 8ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துலேயும், கேது 4ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடக்கோள்களோட அமைப்புங்க உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும். இந்த ராசி அதாவது மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனி வக்ரம் தரும்போது நிறைய திடீர்னு விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அதுவும் 9ஆம் இடம் தந்தைக்கான ஸ்தானத்தை குறிக்க போகுதுங்க. தந்தைக்கு இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் டக்குன்னு சரியாயிடும். ஒரு மேஜிக் மாதிரி, ஒரு மிராக்கிள் மாதிரி அவருக்குன்னு இருந்த பிரச்சனைகள் தீராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு உடல் வியாதியாகட்டும், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான் அந்த பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் கிடச்சி அதன் மூலயமா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லைங்க, ஸ்மூத்தாக போய்ட்டுருக்குன்னு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி இந்த சனியோட வக்ர பார்வை 9ஆம் இடத்துல படும்போது உங்களுக்கும் தந்தைக்கும் ஒரு சின்ன ஒரு பிரிவு வருங்க. அதாவது ஒன்று நீங்கள் அவரை விட்டு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ, இல்லை அவர் உங்களை விட்டு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. நார்மலாகவே மிதுனம் காற்று ராசிங்க. நிறைய மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இப்போ குறிப்பாக ராகு 10ல் இருக்கனால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடு பயணம் போகிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதில் எந்த சிக்கல்களும் இல்லையா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு பயணம் வந்து நீங்கள் போகிறது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக கல்லீரல், பித்தப்பை, இடுப்புக்கு கீழே இருக்க பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மசாலா சம்மந்தப்பட்ட உணவை தவிர்த்துக்கிற நல்லது.
குரு வந்து உங்கள் ராசிக்கு பக்கத்து ராசியில் இருக்காருங்க. இதை வந்து நாங்கள் சுபகத்திரி யோகம்னு சொல்லுவோங்க. இது அருமையான அமைப்பு. எவ்வளோ ஒரு கிரக அமைப்புகள் சரியில்லாத அமைப்பில் இருந்தாலும் குரு வந்து இந்த சுபகத்திரி யோகத்தில் இருந்தாருன்னா கட்டாயம் நல்லதை பண்ணியே தீர்வாருங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் போகவே கூடாதுங்க. அது தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக தொழில் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கனாலும் அவங்கக்கிட்ட இந்த 4.5 மாத காலம் நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மலாகவே சட்டத்துக்கு புறம்பாக தொழில் பண்ணுறவங்ககிட்ட இருந்து இங்கே விலகி இருக்கிறது நல்லது. மிகவும் குறிப்பாக இந்த 4.5 மாத காலம் வேறு வழியே இல்லைங்க, விலகி இருங்க, ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்வை உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான கும்பத்திலேருந்து ஆட்சி பெற்று 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதனால் நீண்ட நாட்களாக விற்காத நிலம் விற்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ரொம்ப நாளாக ஒரு நிலத்தை வந்து விற்கணும்னு நினச்சோம், இதை விற்றுட்டு கொஞ்சம் கடன் இருக்குங்க, அந்த கடனை அடிச்சுட்டு நான் வேறு இடத்துல நிலமோ வீடு வாங்க போகிறேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பு வரவே இல்லை அப்படின்னா திடீர்னு ஒரு நல்ல பார்ட்டி கிடச்சி அதை விற்று உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க. இது அதுக்கான ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. ஷேர் மார்க்கெட் மூலியமாக ஷேர்ஸை வந்து விற்றுட்டு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏற்கனவே இருந்த ஷேரை விற்றுட்டு பணமாக மாற்றலாம், அதுக்கு நேரம் நல்லா இருக்குங்க. ஆனால் புதுசாக ஷேர்ஸ் வாங்குறதை இந்த சமயத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் இடம் அப்படின்னா மூத்த சகோதரர்களுங்க. மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ தீருங்க. ஆனால் புதுசாக நீங்கள் இப்போ இந்த சமயத்தில் எந்த பிரச்சனைகளும் அவங்களோட வச்சுக்க வேண்டாம். அவரோட லைஃப்லேயும் ஏதாவது பிரச்சனைகள் இதற்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷனும் இப்போ அவங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உங்கள் 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம்ங்க. உங்களோட தொழிலில் இது வரைக்கும் ஒரு பெரிய லாபம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பல்காக ஒரு ஆர்டர் கிடச்சி அதன் மூலியமாக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3ஆம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்டையும் மனசை விட்டு பேசுகிறது ரொம்பவே நல்லது. குழந்தைகள் வந்து குழந்தைகள் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்தை ஒரு தடவைக்கு நீங்கள் ஒரு 2 தடவை படித்தா அவங்க மனசில் பதியும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 4 தடவை படித்தாலும் உங்கள் மனசில் பதிகிற மாதிரி படிச்சுக்கோங்க. கொஞ்சம் லேசினஸ் ஒதுக்கி வச்சுக்கோங்க. நமக்கு படிக்கணும், படிப்பு தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கல்யாணத்துக்காக காத்துட்ருக்காங்கன்னா திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த சமயத்தில் மன வருத்தம் எதுவும் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறது உத்தியோகத்தில் சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் குரு பகவானோட பார்வையும் 6ஆம் இடத்துல படுதுங்க. அது சூப்பரான அமைப்புங்க. அது சுபகத்திரி யோகம் பெற்ற குரு பகவான் உங்களோட 6ஆம் இடமான உத்தியோக ஸ்தானத்தையும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கான ஸ்தானத்தையும் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. இது அருமையான அமைப்பு. குரு மற்றும் குரு சனியோட பார்வை சிறு தடைகளை கொடுத்தாலும் உத்தியோகத்தில் குருவோட பார்வை உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், சூப்பரான ப்ரமோஷன், நீங்கள் விரும்பின இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு. அதாவது என்னோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சீஃப் வந்து என்னை வந்து புரிஞ்சுக்கவே இல்லை, என்னோட கிரெடிட் எல்லாம் என்னோட உழைப்புக்கு ஏற்ற கிரெடிட் எல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க, அடுத்தவங்களுக்கு கிடைக்குதுங்க, நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்க. உங்களோட உழைப்பு எல்லாத்துக்கும் வெளியே தெரிய வரும். அதன் மூலியமாக ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வேலை இல்லாமல் வேலையை காத்துட்ருக்கிறவங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் அப்ளை பண்ணிட்டேங்க, நான் ஏறாத கம்பெனி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏறாத கம்பெனியும் ஒன்று இருக்கும். அது வந்து மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கும். அதை அங்கே வந்து ஜஸ்ட்டு நம்ம கிடைக்குதா இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க.
அந்த உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிறிய இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்களாகவே புதுசாக எந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இந்த சமயத்தில் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மனசை மட்டும் ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. நல்லா உழைப்பீங்க. உழைப்பத்துக்கேற்ற மரியாதை கிடைக்குங்க. அதே மாதிரி போட்டுத் தேர்வு எழுதுறதுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காது, மூக்கு, தொண்டை இந்த விஷயங்களில் கொஞ்சம் வயிற்று பகுதியிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சரிங்க, இந்த 4.5 மாத காலம் இன்னும் எங்களை வந்து வளமாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் பண்ணுறது நல்லது அப்படின்னா, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்க, ரொம்பவே நல்லதுங்க. சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காருங்க. அஷ்டம சனியாக இருக்காரு. அஷ்டம சனியாக இருக்கிறவர் வக்ரம் பெறுறது நல்லதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நல்ல அமைப்பு தாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்காரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்கு 3, 5, 7 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து வக்ரம் பெற்று 10, 2, 5 இந்த இடங்களை பார்க்குறாரு. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துலையும், கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்பு இந்த 4.5 மாத காலங்களில் இப்படி தான் இருக்க போகிறாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் 7 மற்றும் 8க்குரியவர்னு சொன்னேங்க. அப்போ 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி, குறிப்பாக 8ஆம் அதிபதி வக்ரமாகிறது ரொம்பவே நல்லதுங்க. என்ன பண்ணுவாருன்னா 8ஆம் இடத்துலேருந்து கொடுத்தக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விலக போகுதுங்க. திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் திடீர் அதிர்ஷ்டங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களே தேடி வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திடீர் பணம் வரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்க பணம் வருங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, நான் கான்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்த இடத்துலேருந்து எனக்கு பணம் வரலைங்க. கவர்மெண்ட்டில் வந்து நான் கான்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன், கவர்மெண்ட்லேருந்து இன்னும் பில் நிறைய பெண்டிங் இருக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு அந்த பணம் வந்து சேருங்க. பயன்படுத்திக்கோங்க. முக்கியமாக வந்து உத்தியோகத்தில் ஒரு திடீர் மாற்றம் வரும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிட்டு அந்த மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. அரசியல்லையே இருக்கவங்களாகட்டும் சரிங்க, அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கவங்களாகட்டும் நேர்மையான முறையில் இந்த 4.5 மாத காலம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இல்லை அப்படின்னா அவங்கள தவறாக சித்தரித்து இந்த சமயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த அளவு இந்த 4.5 மாத காலம் உங்களோட நேர்மைத்தன்மையை வெளிப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த 4.5 மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாளாக எனக்கு வேலை இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு திடீர்னு வேலை கிடைக்குங்க. ஆனால் அந்த வேலை கிடைச்சோன்னே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த புதுசாக வேலை கிடச்சிருக்கு, இந்த வேலையை நம்ம கற்றுக்க முடியுமா, நம்ம வந்து இதை தெரியலையே, இதை நம்ம வந்து அவங்கக்கிட்ட தெரியலைன்னு சொல்லி கேட்டோன்னா சூப்பரியர் வந்து இது கூட தெரியலையா அப்படின்னு நினைப்பாங்களா அப்படின்லாம் கவலையே படாதீங்க. யாருமே வந்து கற்றுக்கிட்டு பறக்கலைங்க. பறந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம். அதனால் கூச்சமே படாமல் தெரியாத விஷயத்த தெரியலன்னு கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்ட வேலையை தெளிவாக செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது டென்ஷனை மட்டும் தவிர்த்துக்கோங்க புதிதாக வேலைக்கு போகிறவங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோட குடும்பத்தில் கொஞ்சம் இந்த சமயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி வக்ரமாகிறது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் அப்படின்னு கணவன் மணி போகாமல் எதாக இருந்தாலும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏற்கனவே கேஸ் நடந்துட்டுருக்குங்க, பணம் சம்மந்தமாக பொருளாதாரம் சம்மந்தமாக நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கோங்க, அது எங்களுக்கு இப்போ சாதகமாக முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் உங்களுக்கு அது இந்த சமயத்தில் ரொம்பவே சாதகமாக முடியுங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் சொம்பு வழக்குன்னு போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வேலையை நீங்களாக விட்டுட்டு வேறு வேலைக்கு போகக்கூடாதுங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை, சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னேன். 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க.
இந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு ஒரு வேலையில் நீங்கள் வந்து மாதம் வந்து 1,00,000 ஒரு லட்சம் 50,000 80,000 1,00,000 இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பளத்தில் இருப்பீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா யாராவது புதிதாக அறிமுகமாகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பிஸ்னஸ் சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இருக்குங்க, இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா லட்சமாக சம்பாதிக்கலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், உங்களோட திறமைக்கே ஏற்ற பிஸ்னஸுங்க இது, இங்கே வந்துட்டிங்கன்னா போதுங்க, நம்ம அப்படி சம்பாதிச்சிடலாம் இப்படி சம்பாதிச்சிடலான்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசையை காட்டுவாங்கங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எந்த மாதிரிலாம் போகும்னு யோசிச்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க. தயவு செஞ்சு சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாமல் தொழில் சம்பந்தமாக எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் ஏதாவது ஒரு கௌரவமான பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஃபோனில் பேசுகிறதாகட்டும் வந்து கொஞ்சம் கரெக்டாக யோசித்து பிளான் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா உங்களை தேவையில்லாமல் சிக்கல்களை மாட்டி விடுறதுக்கான நேரமாக வந்து இந்த சனியோட வக்ரம் காலம் இருக்குங்க. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்காருங்க. அதனால கடகராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் பயப்பட தேவையில்லைங்க. குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா கோடி குற்றங்களை நீக்கும் தன்மை கொண்டது. அதனால் சிக்கல்கள் வந்தாலும் நீங்கள் அதை ஜெயிச்சு வந்துடக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனாலும் என்ன பண்ணுங்க, நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சால் அதை முன்னேற்பாடை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? பிரச்சனையை இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆச்சு இந்த பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனை வந்துருச்சேன்னு நம்ம யோசிக்கக்கூடாதுங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம யோசித்து இறங்குறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. 2ஆம் இடம் பணவரவு குறிக்கக்கூடிய இடம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இந்த சமயம் உங்களோட பேச்சுக்கள் அமைதியாக இருக்கணுங்க. குறிப்பாக வாழ்க்கை துணைக்கிட்ட கட்டாயம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. ஏன்னா 7 அப்படின்னா வாழ்க்கை துணை. 7ஆம் பார்வையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. அதாவது என்ன மாதிரியான சூழ்நிலை வரும்னா, அவங்க வீட்டுக்காரரை அதாவது உங்கள் மனைவியோ உங்கள் கணவரையோ பார்க்காத வரைக்கும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஆனால் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ஒரு டென்ஷன் வரும் பாருங்கள், உங்களுக்கு அந்த டென்ஷன் தான் பெரிய டென்ஷனாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு மனசு அமைதியாக வச்சுக்கோங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வந்து அனுசரித்து டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக பேசுங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் பண்ணாதீங்க. அவங்கக்கிட்ட செஞ்சுட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த செய்யுங்க. உங்களோட குடும்ப பிரச்சனையை போய் 3வது நபர்கிட்ட சொல்லாதீங்க. அவங்க தேவையில்லாமல் இன்னும் பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதனால் இந்த 4.5 மாத காலம் கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் உனக்கு நீ தான் எனக்கு நான் தான் அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த 4.5 மாத காலம் விட்டு கொடுத்து போனீங்க, விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை, அதை மட்டும் இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. அது குறிப்பாக நார்மலாக கடகராசிக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 4.5 மாத காலம் மனசில் தெளிவாக இந்த பாயிண்ட்டை இறக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க. அதிகப்படியாக வட்டிக்கு வாங்கிடவும் வேண்டாம், அதிகமாக கடன் கொடுக்கவும் வேண்டாங்க. கரெக்டாக பார்த்து செலவு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, ட்ரெயினில் போகிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட பர்ஸு உங்களோட ஜுவல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் கொடுத்த மெடிக்கேஷனை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு நேரம் கூட மிஸ் பண்ணாமல் அந்த டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 5ஆம் இடம் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஸ்தானம். அப்போ உங்கள் குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அவங்களோட படிப்பு சம்மந்தமாக எதிர்காலம் சம்மந்தமாக நீங்கள் இந்த சமயங்களில் திட்டம் போடுறது நல்லதுங்க. எதுவும் அவசரப்பட்டு இந்த சமயத்தில் முடிவு எடுக்காத வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லது தருங்க. திதி கொடுக்காமல் விட்டவங்க இந்த 4.5 மாதத்துல காலத்தை பார்த்திங்கன்னா புரட்டாசி அமாவாசை வரும், ஆடி அமாவாசை, மிக முக்கியமான 2 அமாவாசைகள் வருதுங்க.
முன்னோர்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் திதியே கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க, நீங்கள் இந்த சனி வக்ரம் பெற காலங்களில் திதி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நன்மையை கொடுக்கும். முன்னோர்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. அதனால் இந்த அமாவாசைகளில் திதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை செய்யுங்க. அதுவும் வந்து குறிப்பாக ஸ்பெக்குலேஷன் துறையில் இருக்கிறவங்களும் ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பணத்தை பெரிய அளவில் அதில் வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்குங்க அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளுக்கு நீங்கள் வந்து மயங்கிடக்கூடாதுங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ பணம் கொடுங்க, நாங்கள் வந்து அதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரோம், இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படின்னு உங்களுக்கு செட் ஆகாத பிஸ்னஸில் ஈடுபட யாராவது சொன்னாங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. உங்களோட கணவரை பற்றி தேவையில்லாமல் யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே நம்பிடாதீங்க. ஒரு தடவைக்கு நம்ம இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு அலசி ஆராய்ச்சி கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆரோக்கியம்னு பார்த்தோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை வந்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் இதை வந்து சூப்பராக மாற்றிக்கிறோம். அந்த 4.5 மாத காலம் நாங்கள் மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன விதமான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னா, உக்கிரமாக இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு ரொம்பவே சிறப்புங்க. பக்கத்தில் உக்கிர காளியம்மன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோவிலுக்காவது போயிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. குறிப்பாக திங்கள் கிழமைகளில் போயிட்டு வாங்க, உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6-7க்குரியவர் சனி பகவான். இந்த சனி 6-7க்குரிய சனி பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரமாக போகிறாருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னாங்க, உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம். ருக்ன ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல்நிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானங்க. இந்த இடத்துக்கான அதிபதி வக்ரம் பெறார். அடுத்து 7க்குரியவரானவர் சனி பகவான் சொன்னார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம்ங்க. உங்களோட 2வது குழந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சமுதாயத்தை குறிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடம். இந்த 6-7க்குரியவர் வக்ரம் பெற்று என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறார் அப்படின்னா, பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இப்போ கிடைக்க போகிறாங்கங்க. அதன் மூலியமாக தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையில்லாமல் சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுனாலும் அவங்கக்கிட்ட கலந்துட்டு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் வேலையில் உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு மாற்றம் வந்து வரப்போகுதுங்க. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். அடுத்து 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் ஸ்தானம்னு சொன்னேன். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள், அதாவது நீங்கள் எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட நீங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக போகிறீங்க. உங்களை பார்த்து அவங்க பயப்பட போகிறாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், கொத்து வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை உங்களுக்கு வரும்.
உங்களோட ஆட்டிடியூட்லேயே ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். அதனால் உங்கள் எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க. அவங்கள ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த சமயத்தில் வரப்போகுதுங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த சமயத்தில் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு திடீர் திருமண யோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. அடுத்து உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்க அதை வச்சு நம்ம பார்ப்போங்க. சனி பகவான் தான் சொல்லிட்டேன் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்துங்க 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. ராகு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலையும், கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு ஆன பலனை வந்து கட்டாயம் கொடுக்க போகிறாங்கங்க. குரு பகவான் 2, 4, 6 இந்த இடங்களை பார்க்குறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணவரவு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் இருக்கிற ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. இப்போ சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறதும், 1ஆம் இடத்தை பார்க்குறதும், 4ஆம் இடத்தை பார்க்கும்போதும் என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான தந்தைக்குரிய ஸ்தானத்தை, பாக்கிய ஸ்தானத்தை வந்து பார்க்க போகிறாருங்க. அப்போ அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது தீரப்போகுதுங்க. இல்லை உங்கள் அப்பாவோட உத்தியோகத்தில் பிரச்சனை, அப்பாவோட வந்து தொழிலில் பிரச்சனையாக இருக்குங்க, அப்பாவோட ஹெல்த்தில் பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னா அது இந்த சமயத்தில் தீருங்க. உங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடச்சி அதன் மூலயமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவார். அந்த மாதிரியான அமைப்பு ரொம்பவே இருக்குங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் வந்து பாங்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். உங்களுக்கான பாங்கியங்களில் இருந்து வந்த தடைகள் இப்போ வந்து நீங்க போகுதுங்க. 9ஆம் இடம் வெளிநாட்டையும் குறிக்கக்கூடிய இடம், பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். வெளிநாட்டு போகிறதுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்க போகுதுங்க. வெளியூரில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணணும், வெளி மாநிலத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் நீங்கள் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் வெளியூரில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி, குறிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க போகிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் ரீதியாக அத்தனையும் பக்காவாக ரெடி பண்ணிக்கோங்க. தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட எடுத்துகிட்டு போகிறோமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உயர்கல்வியில் இந்த காலேஜ் தான் கிடைக்கணும், இந்த யூனிவர்சிட்டி தான் கிடைக்கணும். அதே மாதிரி நீட்டுக்காக, அதாவது உயர் நீட்டுக்காக, பிஜிக்காக, நீட் எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா வக்ர சனி என்ன பண்ணுவார்னா டக்குன்னு முடிவெடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு இயல்பை, ஒரு வேகத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஆனால் யோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து திட்டமிட்டு நீங்கள் ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எடுத்தோம் கவிழ்த்தோம் எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி தலைப்பகுதியில் நீர் கொத்துக்கிறது, ஒத்த தலைவலி, இன்னும் சைனஸ் பிரச்சனை, இல்லைன்னா பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பின் தலை வலி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது வந்துட்டு பெயின் கில்லர் போட்டால் சரியாயிரும், அப்படி சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்ருக்காதீங்க. ரூட் காஸ் என்ன, டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த வலிக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சீக்கிரம் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து சரியாயிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம், வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அது அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறனால வீடு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதாவது நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து தூரமாக இருக்குது, நமக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம், இல்லைன்னா இங்கே வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வீடு உடனே மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த 4.5 மாத காலம் அந்த வீடு மாற்றணுங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்கள் விட்டுறது நல்லதுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய இடைஞ்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பெருசாக தெரியுங்க. ஆனால் 4.5 மாத காலத்துக்கு அப்புறம் இது உங்களுக்கு சரியாயிடும்.
புது இடத்துக்கு நீங்கள் இந்த சமயத்தில் மாறுறீங்கன்னா அங்கே தேவையில்லாமல் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆயிரும். ரெண்டில் எது பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வீடு மாற்றம் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு 4 தடவை படிங்க. ஒரு மனசை வந்துட்டு தெளிவாக வச்சுட்டு நல்லா படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க. அதே மாதிரி பசங்களை ஸ்கூல் மாற்றணும்னு நினைக்கக்கூடிய பெற்றவர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நீண்ட நாட்களாக ஏதாவது உங்களுக்குமே ஒரு வியாதி இருக்குங்க, சரியாக மாட்டேங்குதுங்க, இது வாழ்க்கை ஃபுல்லாகவே நான் டேப்லெட் தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுவும் ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் கிடச்சி அதன் மூலியமாக உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அடுத்து உங்களோட மனைவி வழியில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க மூலியமாக சொத்துக்கள் வர்றதுக்கான ஒரு யோகம் நல்லாவே இருக்குங்க. நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக இருக்குங்க குருவோட பார்வையால். ஆனால் ஏதாவது விலங்குகள் இருக்கா அப்படியே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அதை சொத்து வாங்க போகிறேங்க, அதுக்கு நாங்கள் கடன் வாங்கணும், அதுக்கு பதிலாக நகையை நாங்கள் வந்துட்டு ப்ளட்ஜ் பண்ணி ஒரு அடமானம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க. ஆனால் அது கவர்மெண்ட் பேங்க்கா அந்த மாதிரி பார்த்து வைங்க. ப்ரைவேட் பேங்க்கில் வந்து வச்சுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. சரிங்க, எங்களை என்ன பரிகாரம் பண்ணோன்னா எங்களுக்கு இன்னும் அந்த 4.5 மாத காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னா மலை மேல் இருக்கக்கூடிய சிவ வழிபாடையும் முருகன் வழிபாடு பண்ணுறதும், அதே மாதிரி அதாவது செக்யூரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, வசதி வாய்ப்புகள் இல்லாத செக்யூரிட்டி, நமக்கு வந்து வீதி கூட்டுற ஆளுங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. சனி பகவான் உங்களுக்கு என்னவோ வர்றார் அப்படின்னா 5, 6 கூடியவராக வர்றாருங்க. இந்த சனி பகவான் 6ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்று வக்ரமாக போகிறாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்குங்க 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்களில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் 3, 6, 11 உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா விஷயங்களையும் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வக்ரமாகும் போது என்ன பண்ணுவாருன்னா எல்லா பலன்களையும் வேக வேகமாக தருவார். திடீர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒரு திடீர் சேஞ்சை வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. அது 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்னா குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய இடம்ங்க. 5 குலதெய்வத்தை பற்றி குறிக்கக்கூடியது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நீண்ட நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ குலதெய்வம் தெரிஞ்சு அதன் மூலியமாக குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்களுக்குன்னு ஏதாவது கோர்ட்டு கேஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு உத்தியோகத்தில் ஆகட்டும் இல்லை உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு குடைச்சல்கள் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகளும் இந்த சமயத்தில் உங்களுக்கு விலக போகுதுங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளும் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு தீரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சுப காரியங்கள் நடத்துறதுக்காக கடன் கிடைக்குங்க. அதாவது ஒரு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம், இல்லை சொத்து வாங்கணும்னு நினச்சோம்,
பக்கத்தில் என் வீட்டை ஒட்டி ஒரு நிலம் விலைக்கு வருதுங்க, அதை வாங்கணும்னு ஆசைங்க, ஆனால் அதுக்கு தேவையான பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு கடன் கிடச்சி அதன் மூலியமாக சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக குணமாகாத ஒரு வியாதி இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அது குணமாகறதுக்கான ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் கிடச்சி சரியாயிருங்க. மருத்துவ செலவு உங்களுக்கு குறையும். கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு சாதகமாகும்னு சொன்னீங்க, சாதகமாகும். ஆனால் புதுசாக இந்த சமயத்தில் நீங்களாகவே கோர்ட்டு கேஸ் சம்ப வழக்குன்னு போகக்கூடாதுங்க. சொத்துக்கள் வாங்கும் போதும் சரிங்க, விற்கும் போதும் சரிங்க, டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களோட சொத்தை விற்கும் போது வாங்கக்கூடியவர் கரெக்டான ஆள் தானா அப்படின்னு பார்த்துக்கோங்க. வாங்குறவங்களும் வில்லங்கங்கள் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி பொதுமக்களை டைரெக்டாக சந்திக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க வார்த்தைகளை கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல பிஸ்னஸ், நல்ல உழைப்பு போடுவீங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு பக்காவாக கிடைக்குங்க. நீங்கள் ரொம்ப அலையிறேன், எனக்கு ரொம்ப அலைச்சலாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த உங்களோட உழைப்பின் மூலியமாக உங்களுக்கு வியாபாரத்துலேயும் உத்தியோகத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பாராத ஒரு சூப்பரான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. ஃபைல் டாக்குமெண்ட்டு மட்டும் கவனமாக வைங்க. மறதியாக எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேடுற மாதிரியாக ஒரு சூழ்நிலையாகும். எந்த பொருளை, முக்கியமான பொருளை வைக்கும் போதும் இந்த இடத்துல தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை உங்கள் மைண்டுக்கு சொல்லிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா வருட கோள்களோட அமைப்புங்க. இப்போ குரு உங்கள் ராசியை பார்க்குறனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 3ஆம் இடத்தை பார்க்குறனால இந்த முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குங்க. 5ஆம் இடம் சனி குரு பார்க்குறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரிங்க, இப்போ சனியோட வக்ர பார்வைகள் எப்படி இருக்கும்? 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ உங்களோட இளைய சகோதரர் ரொம்ப நாளாக வேலை காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களோட இளைய சகோதரத்துக்கு இப்போ உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உங்களோட ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்களை கொடுத்துட்டு இருந்த அந்த குறிப்பிட்ட நபருக்கு அவங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டுருங்க. அதன் மூலிமா நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் உங்களோட உத்தியோகத்தில் ஏற்படுதுங்க. அதே மாதிரி உயிர் மூலியமாக சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆயுள் காப்பீடு மூலியமாக ஒரு திடீர் பணவரவு உங்களுக்கு வரத்துக்கும், திடீர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஒரு பணம் வரும், அந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரம் சூப்பராக இருக்குங்க. கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக வார்த்தைகளில் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கலாக இருக்குங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா படிப்படியாக தீருங்க, அதனால் கவலைப்பட வேண்டாம். அடுத்த 7ஆம் பார்வையாக சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இது நாள் வரைக்கும் தூக்கமே வரலைங்க, அதை இதையும் நினச்சிட்டு என்னால் சரியாக தூங்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தூக்கம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா தூக்கங்கிறது ரொம்பவே முக்கியங்க. தூக்கம் சரியில்லைனாமே அடுத்த நாள் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகளை செய்ய முடியாதுங்க. ஒரு டென்ஷனாக இருக்கும், கவலையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இப்போ நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். நல்ல தூக்கமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வியாதிகள்லேருந்து, பல மன கஷ்டங்கள்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி விரும்பிய இடம் மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு போகிறதுக்கான தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் இப்போ உங்களுக்கு நீங்கிறதுக்கான நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, சட்டத்திற்கு புறம்பாக வேலைகள் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிடாதீங்க. அந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பழக்கம் வச்சுக்காதீங்க. சனி பகவான் நேர்மையானவருங்க, அவருக்கு நம்ம நேர்மையாக நடந்துக்கிட்டோம்னா ரொம்ப பிடிக்கும். இதே நம்ம சட்டத்துக்கு புறமான விஷயங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும்போது தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்துவாருங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர் ஞாபக சக்தி சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி மீடியாவில், நியூஸ் பேப்பர் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. புதிதாக பயணம் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் அணிஞ்சிருக்க ஆடை அந்த தங்கம்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா அதை கரெக்டாக பார்த்து கவனமாக கொண்டு வர்றது ரொம்ப முக்கியங்க. பெண் வேலையாட்கள் மூலியமாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அது பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 4.5 மாத காலம் இன்னும் சூப்பராக இருக்கிறதுக்கான பரிகாரம் அப்படின்னா
துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் வந்து விளக்கு போடுறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறேங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 4, 5 சுபருங்க. அதுவும் உங்கள் ராசியிலேயே வந்து இவர் உச்சமாகக்கூடியவருங்க. அப்போ இவர் வந்து 4, 5 உங்களுக்கு நல்லதை பண்ணக்கூடியவர் தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகறாருங்க. அதுவும் எங்கேருந்து அப்படின்னா 5ஆம் இடத்துல இருந்தே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தே வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகறாருங்க. 4ஆம் இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னாங்க வீடு, வண்டி, வாகனம், மனையை குறிக்கக்கூடிய இடங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்ட ஸ்தானம், அதை மாதிரி குறிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை இவர் தருவார் அப்படின்னா நல்ல விஷயங்களும் நடக்குங்க, கொஞ்சம் உங்கள் மனசுக்கு சரியில்லாத விஷயங்களும் நடக்கும். ஒரு கலப்பு பலனாக இருக்கும். உங்கள் சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ கட்டாயம் நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதன் மூலியமாக நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்கங்க. நிறைய விருதுகள் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைய பேர்த்துக்கு. இதனால் வரைக்கும் ஒரு உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அதற்கான அங்கீகாரங்கள் கிடைக்குங்க. சமுதாயத்தில் வந்து சமுதாயத்திற்காக பாடுபடக்கூடிய இந்த துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி மனைவி வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த சமயத்தில் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்குங்க மிகப்பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது எதுவும் எடுக்காத வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி அப்பா கிட்டேயும் சரிங்க, கூட பிறந்தவங்ககிட்டையும் சரி பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக சரியாகுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம், ஒரு டேர்னிங் வந்து சூப்பரான ஒரு டேர்னிங் வந்து கிடைக்க போகுதுங்க. நீங்கள் கேட்ட இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் கிடைக்க போகுது. ஆனால் உடல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுங்க. நீங்கள் வந்து பெயின் கில்லர் போட்டு அதை சரி பண்ணிக்கலாம்னு நினைக்க வேண்டாம். அதற்குரிய வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா சரியாகும். இல்லைன்னா இந்த சமயத்தில் அதாவது ஏற்கனவே தலைவலிலாம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க, இப்போ தான் எனக்கு உருவாயிருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் உடனே டாக்டரை பாருங்கள், பார்த்தீங்கன்னா சரியாயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்துட்டு மனசில் ஒரு இனம் புரியாத கவலை, காரணமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நம்ம ஏன்டா இந்த காரியத்தை செஞ்சோம், ஏன்டா இப்படி போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்போ வந்து தீரப்போகிறதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்குங்க. கல்வியில், திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகளும் இப்போ நீங்கி திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நாள் வரைக்கும் எங்கேயோ ஒரு தப்பு நடந்துட்டுருக்குங்க, அந்த தப்பு என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, அந்த தப்பை மட்டும் சரி பண்ணிட்டுனா என் லைஃப் சூப்பராகிடும்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் இந்த ரூட் காஸ், இந்த பிரச்சனையோட காணிவேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிச்சி அதன் மூலயமா லைஃப்பில் சூப்பராக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குங்க.
உங்களோட வருடக்கோள்களை வச்சு பார்க்கும்போது அதாவது சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 7, 11, 2 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து 12, 2, 4ஆம் இடத்தை பார்க்குறாங்கங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கார், கேது 12ஆம் இடத்துல இருக்கார். இது வந்து வருடக்கோள்களோட தன்மை. இவங்களோட குணங்களை பொறுத்தும் உங்களுக்கு இந்த இந்த வருடங்கள் வரக்கூடிய அந்த 4.5 மாத காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குறிப்பாக சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணுங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட எந்த தகராறும் வச்சுக்காதீங்க. இப்போ புதுசாக இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் தொழிலுக்குள்ளே கொண்டாடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்களா பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா கூட இந்த சமயத்தில் நாம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த கேஸ் நமக்கு சாதகமாக முடியும். ஆனால் நாமளாக இந்த சமயத்தில் புதுசாக எதையும் உருவாக்கிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலேருந்து வந்த பிரச்சனை கட்டாயம் தீருங்க. பண வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையாலும் மனசை விட்டு பேசுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசு விட்டு பேசுறது ரொம்ப நல்லது. உங்களோட சீக்ரெட்ஸை நீங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து இந்த சமயத்தில் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வெளிநாட்டு யோகம் சூப்பராக இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கடி காலகட்டம் இருந்துச்சுன்னா, எனக்கு பிஆர் கிடைக்கலங்க, ரொம்ப நாளாக சிட்டிசன்ஷிப்காக காத்துட்ருக்கேன், இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேங்க வெளிநாட்டிலே, ஆனால் எதுவுமே கைகூட மாட்டேங்குது, வந்து தள்ளி போகுதுங்க, வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் அது மிஸ் ஆயிடுதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பண வரவும் நல்லா இருக்குங்க. அதுவும் குறிப்பாக இப்போ வந்து சனி வக்ரம் ஆகிறது உங்களுக்கு திடீர் பணவரவு கொடுக்குங்க. அதன் மூலிமா கடன் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க. வக்ரகதி வந்து சனி பகவான் ஆகிறனால கெடு பலன்களை மாற்றி ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாருங்க. அடுத்து 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படுவர்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் குடும்பத்தில் மட்டும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கணவன் மனைவிக்கிட்டே ஆகட்டும், தகப்பன் அம்மா அப்பாக்கிட்டே ஆகட்டும், கூட பிறந்தவங்ககிட்டே ஆகட்டும், பேசும்போது ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க, ரொம்பவே நல்லது. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்களோட வேலை செய்கிற இடத்துலையே ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களும் சூப்பராக இருக்குது. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. வயிறு பிரச்சனை, அஜீரண கோளாறு மாதிரி, அப்படின்னா முதுகுத்தண்டுலேருந்து தலை வரைக்கும் தலைவலி வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள், இடுப்புலேருந்து கால் வலி வரைக்கும் வர்றது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போதே ஸ்டார்டிங்கில் போய் டாக்டரை பார்த்துட்டு தகுந்த உடற்பயிற்சி அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உதவி அப்படின்னா ஒருத்தங்களுக்கு செய்யறதுக்கு முன்னாடி இந்த உதவியை உங்களுக்கு பண்ணால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வராதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நீங்கள் உதவி பண்ணுறது நல்லதுங்க. இல்லைன்னா நீங்களாவே வழியை போய் சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரியான சூழல் ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமாக இந்த 4.5 மாத காலம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இந்த 4.5 மாத காலத்தை வந்து மாற்றிக்கலாங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துறதும், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா,
அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறேங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவானுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4 கூடியவருங்க. அந்த 3 மற்றும் 4 கூடியவர் 4ஆம் இடமான கும்பத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காருங்க. அதுவும் தற்பொழுது வக்ரமாக இருக்காருங்க. இது வந்து ரொம்ப 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 அருமையான பலனுங்க. ஏற்கனவே குருவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்காருங்க. குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் மற்றும் முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஆனால் சனி பகவான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேந்திராதிபதியாக இருக்காருங்க. அவரை வந்துட்டு இப்போ வக்ரம் பெறது ரொம்பவே நல்லது. ஏன்னா 1 4 7 10 கேந்திரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த கேந்திராதிபதி வக்ரம் பெறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துலையும் கேது 11ஆம் இடத்துலையும் இருக்காருங்க. இப்போ சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து வக்ரம் ஆகும்போது நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் அப்படின்னா எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ உங்கள் ராசியை குருவும் பார்க்குறாரு, ப்ளஸ் வந்து 10ஆம் பார்வையாக சனியும் வக்ரம் பெற்று பார்க்குறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க. உங்களுக்கு குருவோட அருளால் உங்களுக்கு வரம் கிடைக்க போகுதுங்க. வக்ர சனியும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு வரத்தை கொடுக்குறாங்க. அந்த வரமான அந்த 4.5 மாத காலத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லைங்கன்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களோட வேகத்தை விட நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் வேகமான ராசிக்காரங்க. செவ்வாயை வந்து ராசி அதிபதியாக வரனால. ஆனால் இந்த சமயத்தில் ஒரு விவேகம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மாணவர்கள் தங்களோட எதிர்காலத்துக்காக ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க பக்காவாக பிளான் பண்ணி அதை நோக்கி போவாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. சனி வக்ரமாகும் போது கட்டாயம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து தன்னோட 3ஆம் பார்வையாக 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இது அற்புதமான அமைப்புங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அதாவது நான் செய்கிற வேலைக்கான கிரெடிட்ஸை அடுத்தவங்க கொண்டு போயிடுறாங்கங்க. வந்து என்னோடய பாஸ் வந்து எனக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்கறதில்ல, என்னோடய உழைப்பை பற்றி புரிஞ்சுக்கிறதில்ல, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அதுக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயம் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற அனைத்து விதமான பலன்களும் கிடைச்சே தீருங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு இடமாற்றம் கிடைக்கும். அதை குடும்பத்தை விட்டு நாங்கள் வெளியூர் அந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கோங்க, ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஒரு இது கேட்டு இடமாற்றம் கேட்குறோம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் கட்டாயம் கிடைக்குங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். 6ஆம் இடம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை இப்போ சரியாகக்கூடிய அமைப்புங்க. 6ஆம் இடம் கடனை குறிக்கக்கூடிய இடங்க. அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சனியோட வக்ர பார்வை இப்போ விழறனால கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு. இந்த கோர்ட் கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ சாதகமாக இருக்கும். ஆனால் புதுசாக எதுவும் இந்த சமயத்தில் போயிடாதீங்க. புதுசாக வந்து நண்பர்கள் யாராவது வந்தாங்க அந்த சமயத்தில் அப்படின்னா கொஞ்சம் அறிமுகமாகிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. யோசிச்சுட்டு அவங்கக்கிட்ட இவங்க நமக்கு சூட் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பழகிறது ரொம்பவே நல்லதுங்க. உத்தியோகம் சூப்பரான பீரியடுங்க. நீங்கள் நினச்ச மாதிரியான வேலை, நீங்கள் நினச்ச மாதிரியான ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கள ஜெயிக்கக்கூடிய ஒரு நிதானம் வந்து உங்களுக்கு கிடச்சி கட்டாயம் அவங்கள ஜெயிப்பீங்க. அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க.
அடுத்து விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், மாமியாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்க. தொழிலில் சூப்பராக இருக்க போகுதுங்க. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க, இல்லைன்னா புதிதாக ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நேரம் சூப்பராக இருக்குங்க. அதுக்காக நீங்கள் ஏதாவது லோனுக்காக நான் காத்துட்ருக்கேங்க தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த சமயத்தில் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்படியெல்லாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், அதன் மூலியமாக நம்ம வந்து குடும்பத்தை எப்படி நம்ம உயர்நிலை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் மேலோங்கும். வெறும் சிந்திக்கிறதோட மட்டும் இருக்க மாட்டேங்கிங்க, அதை வந்து செயல்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தோன்னே ஒரு திடீர் பிரமிப்பாகும். என்னடா என்ன அதான் ஆச்சு இவருக்கு, என்ன இப்படி ஒரு வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்து ஒரு பிரமிப்பாக உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க. அடுத்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறனால தாங்க உங்களோட தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஏற்கனவே குருவும் பார்க்குறாருங்க. நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த 4.5 மாத காலம் உங்களுக்கு வரங்க. நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க. குருவும் சாதகமாக இருக்கார், சனியும் வக்ரமாய் இப்போ குறிப்பாக சாதகமாக இருக்கார். இந்த 4.5 மாத காலத்தில் தான் நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கோட எதிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரிங்க, எங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்ளு தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த 4.5 மாதம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்கள் ராசிநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான்க. சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3 கூடியவருங்க. இவர் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உங்களுக்கு இப்போ வக்ரமாக போகிறாருங்க. 2ஆம் இடம் அப்படின்னா குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை குறிக்கக்கூடிய இடங்க, நம்மளோட கமிட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடம் இந்த 2ஆம் இடம்ங்க. அடுத்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைரிய வீரிய ஸ்தானம். இந்த ஸ்தானாதிபதி வக்ரம் பெறாரு உங்களுக்கு. அப்புறம் சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துலேருந்து 5, 9, 12ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துலேருந்து, அதாவது உங்கள் ராசிநாதனாகிய குரு 6ஆம் இடத்துலேருந்து 10, 12, 2 இந்த இடங்களை வந்து பார்க்குறாருங்க. ராகு 4ஆம் இடமான மீனத்துலேயுங்க, கேது 10ஆம் இடமான கன்னிலேயோ இருந்து உங்கள் ராசிக்கு பலன்களை கொடுக்க போகிறாங்க. இது வந்து உங்களோட வருட கொள்கைகளோட நிலைமைங்க. அப்போ இப்போ இந்த மாதிரியான பலன்கள் எனக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாட்களாக கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து நீங்கள் போகுதுங்க. பணப்பற்றாக்குறை உங்களுக்கு தீருங்க. திடீர்னு சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு யோகம் நல்லா இருக்குது. திடீர் திருமணம், நீண்ட நாட்களாக காத்துட்ருக்கீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு பொண்ணு கிடச்சி, உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடச்சி உடனே திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி வீட்லேயும் ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். நிறைய சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. சனி வந்து 3, 6, 8, 12 இடங்களில் வக்ரம் பெறது ரொம்பவே நல்ல அமைப்புங்க, சாதகமான அமைப்பு. குடும்ப சொத்து இருக்குங்க, அதை பிரிக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், அது வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வருது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 4.5 மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொத்து பிரிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு காலமாக இருக்குங்க. உங்கள் சகோதரர் உறவில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட போகுது. இது வரைக்கும் அவங்க உங்களை புரிஞ்சுக்காமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ அவங்க வந்து உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யலுங்க. குறிப்பாக நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் சம்மந்தப்பட்டு
நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து தொழில் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குங்க அஜீரண கோளாறு, உடல் சூடு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. புதிதாக லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குருவோட பார்வை தொழில் சம்மந்தப்பட்டு நீங்கள் வாங்கக்கூடிய எதிர்பார்த்து லோனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அதன் மூலியமாக தொழில் நல்லா வந்து விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதில் ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுக்காக நீங்கள் செஞ்சுட்டு இருந்த முயற்சிகளை தடைகள் இருந்துச்சுன்னா தற்பொழுது சனியோட வக்கிர பார்வையினால் இந்த தடைகள் எல்லாம் நீங்கள் போகுதுங்க. குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் நீங்கள் இந்த சமயத்துக்கு பண்ணுவீங்க. கட்டாயம் குழந்தைகளை பற்றி உங்களுக்கு மனசில் ஒரு சில சஞ்சலங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். என்ன மாதிரியான சஞ்சலங்கள் இருக்கும் அப்படின்னா, அவங்க குழந்தை 10th முடிச்சிருந்துச்சுன்னா 11th என்ன படிக்க வைக்கலாம், இல்லை 12th முடிச்சிருந்தாங்கன்னா என்ன கோர்ஸில் படிக்க வைக்கலாம், இல்லை டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து வேலைக்கு அனுப்பலாமா, இல்லை உயர்கல்வி படிக்க அனுப்பலாமா, இந்த மாதிரியான திருமணம் பண்ணிடலாமா, இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்கள் குழந்தைங்களை பற்றி இருக்குங்க. ஆனால் அந்த கன்ஃபியூஷன்ஸுக்கு நீங்கள் தெளிவான முடிவு எடுப்பீங்க. அதன் மூலியமாக உங்கள் குழந்தைங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்துருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். ஏற்கனவே நீங்கள் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ அவங்களோட சேரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லை நாங்கள் நல்லா தாங்க இருக்கோம் அப்படின்னா உங்களோட பார்ட்னரோட குணங்கள், முழுமையான குணங்கள், நல்ல குணங்களாக இருந்தால் நல்ல குணம் இந்த சமயத்தில் தெரியும். இல்லை அவங்க குணங்கள் சரியில்லை அப்படின்னாலும் இந்த சமயத்தில் சனியோட வக்கிர பார்வை உங்களோட அந்த பார்ட்னர் எந்த அளவு நல்லவர் கெட்டவருங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் பேஸ் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாக இருங்க, கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ உங்களோட தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக போகக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. நிறைய விரைய செலவுகள் வரும். குருவோட பார்வையால் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவாக மாறிடுங்க. சுப காரியங்களுக்காக இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக நீங்கள் இந்த சமயத்தில் செலவு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் கால் பகுதியை பத்திரமா பார்த்துக்கணுங்க. அதாவது முள் இருக்க பகுதிக்கெலாம் போனால் செருப்பு போட்டு போகிறது, இல்லை நகங்களில் போய் எதுலேயோ மோதிக்காமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது நல்லதுங்க. இல்லைன்னா நகம் உடைஞ்சு அதன் மூலியமாக உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கால் பகுதியை பத்திரமா நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சனியோட பார்வைங்கிறது வந்து உங்களுக்கு வக்கிர பார்வை நல்ல பலன்களை கட்டாயம் கொடுக்குங்க. இன்னும் இதை நான் சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணுறது அப்படின்னா, சனியோட வக்கிர காலங்களில் உங்களுக்கு சிவன் மேலே உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்குங்க. ருத்ரன் மேலேயும் அதிக ஈடுபாடு இருக்கும். சிவ வழிபாடும் ருத்ர வழிபாடும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கூடவே முருகன் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை பயக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் மற்றும் 2 குறியவருங்க.
2ஆம் இடத்துல நின்று உங்களோட ராசிநாதன் ஆட்சி பெற்று வக்ரம் பெறாருங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 9, 11, 1 இந்த இடங்களில் பார்க்குறாருங்க. ராகு வந்து 3ஆம் இடத்துலையும் கேது பகவான் 9ஆம் இடமான கன்னியிலையும் இருக்காங்க. சரிங்க, இப்போ ராசிநாதன் வக்ரம் ஆகிறது சிறப்பு தானா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தாங்க. ஆனால் அதனால் வரக்கூடிய தடைகளை வந்து தாண்டி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாருங்க. குரு பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்தையும் பார்க்குறனால உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்குங்க. ஆனால் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சனி மட்டும்தாங்க உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வக்ரமாயிட்டு கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில் இருக்காங்க. மற்றபடி 5 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சுக்கிரன் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலையும், புதன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா புதனும் செவ்வாயும் நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துலையும் இருக்காருங்க. இதனால் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஆனால் இதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்கணும். எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் எனக்கு வருங்க, எந்த மாதிரி வாய்ப்புகள் என்னை தேடி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்பு சம்மந்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம், அந்த நான் விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், அதுவும் சூப்பரான ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். எங்கே போகணும் அப்படின்னு யோசித்து முடிவு பண்ணிக்கணுங்க. அதே மாதிரி திருமணத்துக்கும் திடீர் வாய்ப்புகள் வரும். எந்த மாதிரியான வாழ்க்கை துணை நம்ம தேர்ந்தெடுக்கலான்னு கரெக்டாக பயன்படுத்தி முடிவு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகளை மற்ற 5 கிரகங்களும் உருவாக்கி தருவாருங்க. ஆனால் அதுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியவர் வக்ரம் பெற்ற சனி பகவான். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசித்து பெரியவங்கக்கிட்டையும் மற்றவங்கக்கிட்டையும் ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் நீங்களே அதை வந்து குறைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குரு பகவான், அதாவது உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கான ஒரு நல்ல பதிலை உங்களுக்கு கொடுப்பாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து தனது 3ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீண்ட நாளாக நிலம் வாங்க முடியல, விற்க முடியல, ஒரு வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ கட்டாயம் கிடைக்குங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தடை நடந்து கட்டாயம் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ஒரு சின்ன பிரேக் வரும், அந்த பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்கு அது வந்து சக்ஸஸ் ஆக முடியுங்க. இந்த இடம் நமக்கு ஓகே தானா, இந்த டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய வண்டி வாகனங்கள், வீடாகட்டும் சொத்தாகட்டும் உங்களுக்கு கட்டாயம் பணம் தரக்கூடியதாக இருக்குங்க. 4.5 மாத காலங்க நீங்கள் புதுசாக நிலம் சம்மந்தப்பட்டு வீடு சம்மந்தப்பட்டு எந்த பிரச்சனைகளுக்கும் போகக்கூடாது. அதே மாதிரி உங்கள் அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ புதுசாக ஏதாவது அவங்களுக்கு உடம்புல தொந்தரவு வந்துச்சுன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட கூட்டு போய் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து உங்கள் வாகனம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் அப்படின்னா உடனே போய் பார்த்துருங்க. இல்லைன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகி இன்னும் அதிக செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வரும். எந்த ஒரு செலவும் சின்னதாக இருக்கும்போதே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் கொண்டு போய் விடாமல் இருக்கும். கொஞ்சம் யோசித்து பண்ணிக்கோங்க. அடுத்து 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ சனியோட வக்ர பார்வை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பயன்படுத்திக்கோங்க. எதிர்பாராத பணம் வரும். இல்லைன்னா வந்து எதிர்பாராத உங்களோட சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்சூரன்ஸ் மூலியமாகவும் பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதாவது லைஃப் பார்ட்னர் கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணிக்காமல் மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. ஏற்கனவே 11ஆம் இடத்துல குரு பார்வையும் படுது. அப்போ உங்களுக்கு தொழிலில் சின்ன ஒரு தடைகள் வந்து
ஆனால் கட்டாயம் லாபம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. நிறைய நீங்கள் தொழிலுக்காக அலைச்சல் அதிகமாக அலைய வேண்டி இருக்கும். நிறைய நேரம் முன்ன உங்கள் தொழிலுக்காக ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ வேலை செய்கிற மாதிரியான சூழல் வரும். ஆனால் அத்தனை உழைப்பையும் அப்படியே லாபம் ஆக்கிக்கூடிய அருளை குரு பகவான் கொடுக்குறாருங்க. அதனால் பண வரவுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குங்க. பண வரவு சூப்பராக இருக்குங்க. ஆனால் சேமித்து வச்சுக்கோங்க. பணத்தை அப்படியே செலவு பண்ணாமல் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. நீண்ட நாட்களாக, அதாவது 11ஆம் இடம் அப்படின்னா ஆசைகள் அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம். நீண்ட நாளாக இந்த விஷயத்த நான் செய்யணும்னு நினச்சேங்க, இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சேங்க, நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் உங்களோட ஆசைகளை கனவுகளை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 4.5 மாத காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி, இந்த 4.5 மாதத்தை இன்னும் எப்படி நான் சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா சிவன் வழிபாடு பண்ணுறதும் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை, குறிப்பாக குடை தானம் பண்ணுறது இல்லை செருப்பு தானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறேங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் உங்களோட ராசிநாதனுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 12 கூறியவரும் அவர் தாங்க. இப்போ நீங்கள் 7.5 சனியில் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு தாக்கத்தில் இருக்கீங்க. உங்களோட ராசிநாதன் வக்ரம் அடையிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான பலன்கள் தாங்க. ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. ராகு 2ஆம் இடத்துல இருக்காங்கங்க. கேது 8ஆம் இடத்துல இருக்காங்க. மாதக்கோள்களை வச்சு பார்க்கும்போது சனி வக்ரமாகிறது நல்ல பலன் இல்லை என்றாலும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்காருங்க. அவர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பாருங்க. செவ்வாயும் நல்லா இருக்காருங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா குடும்பத்திலே ஆகட்டும், உத்தியோகத்திலே ஆகட்டும், படிப்பாகட்டும், ஆரோக்கியத்திலே ஆகட்டும், இப்போ எப்படி இருக்கோ தொழிலாகட்டும் ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ போய் புதுசாக அதை எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி மாற்றி நடுவில் புகுந்து குட்டையை குழப்பினீங்க அப்படின்னா கட்டாயம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆயிரும். தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க. எது நடந்தாலும் இப்போ எப்படி நடந்துகிட்ருக்கோ இந்த 4.5 மாத காலமும் அப்படியே போகட்டும், அந்த ஃப்ளோலேயே விட்டுருங்க. இல்லைன்னா அதை மாத்திரம் இதை மாத்திரன்னு போனீங்கன்னா தெளிவில்லாமல் போய் சிக்கலில் மாட்டிக்குவீங்க. மனசை பொறுத்த வரைக்கும் அமைதியாக வச்சுக்கோங்க. ராசிநாதன் வக்ரம் பெறும்போது உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வருங்க. அந்த சிந்தனைகளை நீங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க. இந்த 4.5 மாத காலம் இது நாள் வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி விட்டுட்டிங்கன்னா அதே மாதிரியே பிரச்சனைகள் இல்லாமல் போயிடுங்க. கொஞ்சம் அந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க. இருக்கிற ராசியில் பலமான ராசியில் கும்பராசிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த தன்மையை நீங்கள் இப்பயும் அப்படியே பயன்படுத்திக்கோங்க. புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்களாகவே எந்த பிரச்சனைக்குள்ளேயும் வம்புக்குள்ளேயும் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. மனசு அமைதியாக வச்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ரொம்ப அப்போ தான் உங்களுக்கு இந்த 4.5 மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட
ஒரு ஆலோசனை கேட்டு ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு அப்படின்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்டுகிட்டயோ இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்ககிட்டயோ உங்கள் மேலே யார் அக்கறையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுட்டு நீங்களும் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் புதுசாக செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் இடம் அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம், முயற்சிக்கான ஸ்தானம்ங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக பேசுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு பேசுவீங்க, ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அதன் மூலியமாக சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. கும்பராசிக்காரங்க குறிப்பாக நிதானமாக தான் இருப்பாங்க. ஆனால் ராசிநாதன் இப்போ வக்ரம் பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாக நீங்கள் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய சிறு பயணம் போவீங்க. உங்களுக்கு அதுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக அடிக்கடி ஒரு சிறு பயணம் போயிட்டு வருது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளாகட்டும், மீடியா முன்னாடி கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குங்க, உத்தியோகத்தில் நீங்களாக எந்த சிக்கல்களுக்குள்ளும் போய் மாட்டிக்காதீங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அமைதியாக உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. தேவையில்லாமல் 3ஆவது நபர் உங்களோட 2ஆவது நபரை பற்றி பேசி நீங்கள் தான் அந்த விஷயத்த சொன்னதா தவறாக சித்தரிச்சிருவாங்க. அதன் மூலியமாக பிரச்சனையாகும். அதனால் யாரை பற்றியும் யார்கிட்டையும் எந்த மாதிரியான கமெண்ட்ஸும் வச்சுக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா வாழ்க்கை துறைக்கான ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல சனியோட பார்வை, வக்ர பார்வை விழுறனால உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க எது பேசினாலும் அவங்க பேசுகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அவங்கக்கிட்ட கேட்காம எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் குடும்பம் சம்மந்தப்பட்ட எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க. அதே மாதிரி தொழிலையும் அப்படி தான். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கேட்காம எந்த ஒரு புதிய விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் ஃபேமிலியிலே ஆகட்டும், உங்கள் தொழிலே ஆகட்டும் 3ஆவது நபர் தலையீடு அப்படிங்கிறது வேண்டாங்க. அவங்க பேச்சை நம்பி உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் தொழிலையும் பிரச்சனை ஏற்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 10ஆம் பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. தொழிலை விரிவுபடுத்துறது இப்போ முடிஞ்ச வரைக்கும் படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க. இல்லைங்க பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா பிஸ்னஸை தொடர்ச்சியாக நடத்த முடியாது அப்படின்னா பெரிய அளவில் போய் கடன் அப்படின்னு சொல்லி வாங்காமல் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. தொழில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் குருவோட பார்வை தொழில் ஸ்தானத்தில் படுறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் நீங்கிரும். பெருசாக நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குருவோட பார்வை, சுப செலவுகள் நிறையா பண்ணுவீங்க. குறிப்பாக சொத்துக்கள், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க. மாணவரை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. கொஞ்சமான மற்ற சோஷியல் மீடியாஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைச்சிட்டு படிப்பில் கவனம் இன்னும் செலுத்துனீங்கன்னா இன்னுமே சூப்பராக நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய யோகம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு கட்டாயம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இந்த 4.5 மாத காலங்கள் சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. சனிக்கிழமைகளில் சிவ வழிபாடும் முருக வழிபாடும் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு
நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க. மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிபதி குரு பகவானுங்க. சனி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 மற்றும் 12க்குரியவருங்க. இவர் வக்ரமாகிறது உங்களுக்கு யோக கிரகமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோக கிரகம் சனி பகவான் உங்களுக்கு கிடையாதுங்க. அதனால் யோக கிரகம் இல்லாத கிரகம் பார்த்திங்கன்னா வக்ரமாகிறது நல்ல பலனை தான் கொடுக்குங்க. அதே மாதிரி குரு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துலேருந்து 7, 9, 11 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. சனி 12ஆம் இடத்துலேருந்து 2, 6, 9 இந்த இடங்களை பார்க்குறாரு. ராகு பகவான் உங்கள் ராசிலே இருக்காருங்க. கேது பகவான் 7ல் இருக்காங்கங்க. இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து போயிட்டுருக்குங்க. 7.5 சனியில் பார்த்திங்கன்னா அதிக மன உளைச்சல், ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு மனசு பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் உங்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ சனி வக்ரம் ஆகிறது உங்களுக்கு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக சனி வக்ரம் உங்களுக்கு நல்லதாங்க பண்ணும். குறிப்பாக 2வது சுற்று பொங்க சனியாக இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி முதல் சுற்றில் படிக்கக்கூடிய அந்த வயசில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்திருக்குங்க. ஆனால் அந்த சனி வக்ரம் பார்த்திங்கன்னா அந்த மந்தத்தன்மை நீக்கும். குறிப்பாக 7.5 சனி காலத்தில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பலை ஒதுக்கி வச்சுட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட் ஒர்க்கான நல்ல பலனை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பாருங்க. அதே மாதிரி இந்த சமயத்தில் எந்த ஒரு முடிவுனாலும் நீங்கள் வேகமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த வேகத்தோடு சேர்ந்து ஒரு வேகமும் இருக்கும், ஒரு நல்ல ஆற்றல் இருக்கும், உங்ககிட்ட ஒரு உந்து சக்தி கிடைக்கும். இந்த வேலையை நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உறுதி உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக செஞ்சு அதுக்கான ஒரு நல்ல பலனை நீங்கள் அடைய போகிறீங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய யோகம், ரொம்ப நல்ல வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய யோகம் கிடைக்கும். ஆனால் பயணத்துக்கு தகுந்த மாதிரியான முன் ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணிட்டு போகிறது நல்லதுங்க. அதாவது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற கிரகங்கள் அதாவது மாதக்கோள்களான சுக்கிரன் நல்லா இருக்காருங்க, செவ்வாய் நல்லா இருக்காரு, புதனும் நல்லா இருக்காரு. அப்போ உங்களுக்கு பெரிய அளவில் நெகட்டிவாக நடக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லைங்க. மற்ற கோள்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதனால் பெரிய நெகட்டிவ்ஸ் எதுவும் கிடைக்காது. திடீர் பயணம் வரும், பயன்படுத்திக்கோங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த காலேஜில் படிக்கணும், அது பிஜி நீட்டுக்காக காத்துட்ருக்க டாக்டர்ஸ் இந்த கோர்ஸ் எனக்கு வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வரங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய நேரம், இதை கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. எல்லா கிரகங்களும் சேர்ந்து இந்த சனி வக்ரமும் உங்களுக்கு நிறைய வரத்தை கொடுக்க போகுது. அந்த வரத்தை பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த சனி வக்ர பலன்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களோட 12ஆம் இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், பணவரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்க. அப்போ பணவரவு கட்டாயம் உங்களுக்கு திடீர் பணவரவாக கிடைக்குங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த மீனராசிக்காரங்க இப்போ நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான ஒரு நேரம் வருங்க. ஆனால் புதுசாக இனிமேல் கடந்த ஒரு 7 வருஷத்துக்கே நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுக்காம நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் உனக்கு இதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னா யாருக்கிட்டையுமே உறுதிமொழி கொடுத்துடாதீங்க. உங்களால் அது இந்த ஒரு இன்னும் 7 வருஷத்துக்கு அதை காப்பாற்ற முடியாத மாதிரியான ஒரு நேரம் உருவாயிடும். அதனால் பழைய வாக்கு இப்போ காப்பாற்றுவீங்க. ஆனால் புதுசாக எந்த வாக்கும் கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திடீர் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நேரம் சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க, அதாவது சண்டை கட்டி பிரிஞ்சவங்களாகட்டும், இல்லை தொழில் உத்தியோக ரீதியாக பிரிஞ்சவங்களாகட்டும், இப்போ ஒரு சேரத்துக்கான காலகட்டம் நல்லா இருக்குங்க. அடுத்து சனியோட 7ஆம் பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல படுதுங்க. அப்போ உங்கள் உடம்புலோட உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு நீங்கள் போகுதுங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது ரொம்ப வருஷமாக 10 வருஷமாக கேஸ் நடக்குதுங்க, 11 வருஷமாக கேஸ் நடக்குதுங்க, என்னால் கோர்ட்டு கேஸ் அலைய முடியலைங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த மீனராசிக்காரங்களுக்கு
இப்போ கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க, ரொம்ப உழைக்கிறேன், ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற மரியாதையே கிடைக்கல, ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கேன், ப்ரொமோஷன் கிடைக்கல, இப்படிலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மீனராசிக்காரங்களுக்கு கட்டாயம் ப்ரொமோஷன் கிடைக்குங்க. விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கான மரியாதை உங்களுக்கு வந்து கிடைச்சே தீருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, கூட வேலை செய்கிறவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க கூட வேலை செய்கிற மற்றவங்கள பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட பேசாமல் இருங்க. அவங்க பேசினாலும் கேட்டுக்காதீங்க. யார் பிரச்சனையிலும் நீங்களாகவே போய் தலையிடாமல் இருக்க வரைக்கும் இந்த 4.5 மாத காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மை தாங்க. ஆனால் தகுந்த முன்னேற்பாடு செஞ்சுக்கிட்டு போங்க. ஆன்மீக பயணங்கள் நிறைய போகக்கூடிய ஒரு நேரம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. தந்தை வழி சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து இப்போ நீங்கிறதுக்கான ஒரு நேரம் ரொம்பவே நல்லாயிருக்கு. 7 சனியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த டக்குன்னு ஒரு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரிங்க, இன்னும் இதை நான் வந்து வளமாக மாற்றிக்கணும், இன்னும் நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்னா உளுந்து தானம் பண்ணுறதும் கொள்ளு தானம் பண்ணுறதும் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க. சிவ வழிபாடு பண்ணுறதும் குருவுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.